ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? ஸோ வாங்க, சண்டேயோட விலாக், அதாவது தமிழ் நியூ இயர், தமிழ் புத்தாண்டோட விலாக் இது, ஃபுல் டே விலாக். ஸோ மார்னிங் வந்து சீக்கிரமாகவே எழுந்து காஃபி போட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நூக்கல் சாம்பார் தான் அன்றைக்கி வச்சுருந்தேன். ஸோ பருப்பு வேக வச்சாச்சு. கொஞ்சம் ஒர்க் வந்து முடித்து வச்சுட்டு ரசம் மட்டும் வச்சுட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டேன் தலைக்காய வைக்க. பிகாஸ் ரொம்ப நேரம் வந்து நம்ம ஈரத்தோடே இருந்தோன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிக்கும், இல்லை நீர் கோத்துக்கும் இல்லையா? பிகாஸ் எனக்கு இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்குது. எனக்கு போய் வெயிலில் சீக்கிரமாக காய வச்சிடணும், அப்போ தான் எனக்கு பார்த்திங்கன்னா தலைவலி வராமல் இருக்கும். ஸோ மொட்டை மாடியில் போய் வந்து வெயில் வந்து சீக்கிரமாகவே நான் போய் தலைக்காய வைக்கவும் வெயில் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ நல்ல காற்றும் கூட. ஸோ ரிலாக்ஸாக வந்து தலைக்காய வச்சிட்டு இருந்தேன் மொட்டை மாடியில். ஸோ எப்போவுமே வந்து இந்த மொட்டை மாடி அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னே தெரியாது, சின்ன வயசுலேருந்தே எந்த வீட்டுக்கு போனாலும் மொட்டை மாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். ஸோ அது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் மொட்டை மாடிக்கு போயிட்டு வந்துட்டு தென் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். தோசை தான் வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் லைன் பை லைனாக சஷ்வந்தும் ஹஸ்பண்டும் 1 by 1 எந்திரிச்சு வந்தாங்க. அவங்களுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். சாம்பார் ரெடி, ரசம் ரெடி, முட்டைகோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் வந்து நான் சாமிக்கு வச்சு நாங்கள் படைக்க மாட்டோம், ஏதாவது ஒரு ஸ்வீட் மட்டும் செஞ்சு படைச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ எப்போவுமே வந்து சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு பாயாசம் அந்த மாதிரி பண்ணுவேன். பட் இந்த வாட்டி வந்து நான் அவுல் ஸ்நாக் பண்ணியிருந்தேன். அண்ட் வடையும் வந்து ரெடி பண்ணிட்டேன், பருப்பு வடை. ஸோ எல்லாமே ஆனியன் எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாப்பிட்ற நேரம் சூடாக வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவுல் ஸ்நாக் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு இது ஊற்றிக்கோங்க, நெய். ஸோ அது கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா தேவையான அளவு முந்திரி போட்டு லைட்டாக சாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து அவுலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு பொலன்னு எடுத்து வச்சுடுங்க. வெல்லம் வந்து நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக கரைச்சி வச்சுருக்கேன் சுடுதண்ணியில். ஸோ இப்போ நம்ம வந்து முந்திரி வறுத்தோம் இல்லையா, வறுத்ததுக்கப்புறமா இந்த ஃபில்ட்ரு பண்ணி இதை ஊற்றிடுங்க. ஸோ கொஞ்சம் கொதிக்கணும் அந்த வெல்லம். இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணாதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த வெல்லம் வந்து கொதிக்கும் போது இந்த அவுலை எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்கணும் வெல்லம். அதுக்கப்புறம் இந்த அவுலை வந்து ஆட் பண்ணுங்கள். அவுலை வந்து ஊரெல்லாம் வச்சிடாதீங்க, ஜஸ்ட்டு வாஷ் மட்டும் பண்ணி எடுத்துருங்க, இல்லைன்னா இது வந்து பாயாசம் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அவுலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த அவுல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்லத்தை எல்லாத்தையுமே வந்து இழுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் இறக்கி வச்சிடலாம். ஸோ சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் சாமி படத்துக்கு பூ போட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளாக வந்து இந்த பூ எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த குட்டி குட்டி ரோஸ் தான், பட்டன் ரோஸ் தான் கிடச்சிட்டு இருந்தது. பட் வந்து நேற்றே வந்து இது எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் வாங்கி வச்சிட்டேன். ஸோ இந்த பூ போட்டால் தான் வந்து அதாவது என்ன சொல்கிறது, அந்த சாமி படமே வந்து அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ சாமிக்கு செஞ்சதை வந்து வச்சாச்சு. ஸோ அம்மா வீட்டிலலாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இலை போட்டு சாப்பாடையுமே நாங்கள் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சாப்பிடுவோம். பட் நான் வந்து இங்கே வந்து வெறும் ஸ்வீட் மட்டும் பண்ணி வச்சிருக்கு. பிகாஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமுக்கு வீட்டில் எந்திரிக்கிறாங்க. ஸோ இன்னும் சஷ்வந்த் குழந்தை இல்லையா, அண்ட் ஹஸ்பண்டும் வந்து நேற்று ஆஃபீஸ் வேறு போயிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி எந்திரிச்சாங்க. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. கரெக்டாக நான் விளக்கேற்றும் போது தான் 2 பேரும் வந்தாங்க. அவங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு அப்போ தான் வந்தாங்க. ஸோ விளக்கேற்றி சூடம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு. மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் தான் காமிப்பாங்க, பட் இன்றைக்கி என்னமோ வந்து நான் காமிச்சிட்டேன். ஸோ எப்போவுமே வந்து அடுப்புக்கு வந்து நான் எதுக்கு சாமிக்கு காமிச்சிட்டு டைரெக்டாக அடுப்புக்கு காமிப்பேன். ஹாய். ஸோ இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஸோ அப்படி இப்படின்னு வந்து லன்ச் எல்லாமே எல்லோரும் முடிக்கிறதுக்கு ஒரு 2:30 3 o'clock ஆகிடுச்சு. பிகாஸ் வந்துட்டு லீவு நாள் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணிடுவாங்க வீட்டில். ஸோ
ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 2:30க்குள்ளே லன்ச் முடிக்கணும் அப்படின்னு நினப்பேன். பட் அது வந்து முடியவே முடியாது. இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் ஓகே, ஓரளவு இதெல்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் நல்ல நாள் அப்படின்னா தான் எல்லாம் ரொம்ப நேரம் தூங்குறாங்க. சஷ்வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாலிடேஸில் கூட எந்திரிச்சிருவான். இந்த ஏதாவது நல்ல நாள்லாம் நம்ம எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டான். இன்றைக்கெலாம் வந்து அவன் எந்திரிச்சு வரும்போது 10:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தெரியல என் வீட்டில் தான் அப்படி நடக்குமா இல்லை நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தால் ஆமாங்க நல்ல நாள்னா தான் வீட்டில் எல்லாம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா, இல்லை உங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ சாப்பிட்டாச்சு. ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போன வாட்டி செஞ்சப்போ கொஞ்சம் வந்து இனிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் நான் அது செய்யலை, பிகாஸ் அப்போ வந்து கொஞ்சம் திகட்டுதுன்னு சொன்னார் ஹஸ்பண்ட். இப்போ வந்து செய்யும்போது இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் கம்மியாக போட்டேன். ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன், எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கலாம் மாட்டேன், ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ 2-3 கோயில் யோசிச்சு வச்சுருந்தோம். மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலுக்கு போகலான்னு. பட் என் ஃப்ரெண்டு சொன்னால் அங்கே பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு. பிகாஸ் போன இயர் அவங்க போனாங்களாம், போயிட்டு பயங்கரமாக ஒரு பெரிய டஃப்பாகிடுச்சு. குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க கூட இடம் இல்லை அப்படின்னு. ஸோ அதனால் வந்து வேண்டாம், பிகாஸ் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப நேரம் நம்மளால் நிற்கவும் முடியாது. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு பக்கத்துலேயே வந்து சிவன் டெம்பிள் இருக்குது, ஸோ அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கோயிலுக்கு போகும்போது அப்படியே vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். ஈவினிங் கோயிலுக்கு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பினோம். ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் நான் போட்டிருந்தேன். ஆல்ரெடி இது வாங்கியிருந்தது தான், தமிழ் நியூ இயர்க்குன்னெலாம் வாங்கலை. ஸோ நான் எங்கள் ஸ்ட்ரீட்டை தாண்டினதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு மொபைலை மறந்துட்டேன் அப்படின்னு. ஸோ எங்களை அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிட்டு மொபைல் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வந்து கோயிலில் வந்து உட்காந்துருந்தோம். பயங்கரமான கூட்டம் தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறதுனால. ஸோ ஹாய். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். முதல்ல இந்த தோடை ஊக்கணும் ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, இந்த தோடு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த தோடு வாங்கி. ஸோ ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு மாதிரி நல்ல வந்து ஒரு மாதிரி எனாமல் லுக் கொடுத்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பல வருஷம் ஆச்சு வாங்கி, அழகாக இருக்குன்னு வாங்கிட்டேன். ரொம்ப வந்து ஒரு விலை கம்மியில் தான் வாங்கினேன். சரவணா ஸ்டோர்ஸில் தான் நினைக்கிறேன், 100 or 120 அந்த மாதிரி. பட் போடவே முடியல. இப்படி தான் நிறைய விஷயங்கள் ஆகும், ஆசைப்பட்டு வாங்கிடுவோம். பட் வந்து காது வலிக்குதுன்னே நம்ம பாதி போட மாட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெஸ்க்கு இது மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டேன். புது ட்ரெஸ் எல்லாம் இல்லை, இது ஏற்கனவே வாங்கினது, ரொம்ப நாள் போடாமே இருந்தது. ஸோ அப்படியே வந்து தமிழ் நியூ இயர் சரி போடாமல் இருந்துட்டோம். ஓகே தமிழ் நியூ இயர்க்கு ஒரு ரூபா போட்டுக்கலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கோயிலுக்குள்ளெல்லாம் ரொம்ப லைட்டாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது, ரொம்ப ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. விஷ்ணு சிவா டெம்பிள். இந்த கோயிலுக்கு ஏதோ கல்யாணம் ஆன புதுசில் நம்ம கோயிலுக்கோன ஹஸ்பண்ட் சொன்னார். பட் எனக்கு ஞாபகமே இல்லை. நான் டக்குன்னு அப்படியெல்லாம் வந்து மறக்கக்கூடிய ஆள்லாம் நான் கிடையாது. எதுவுமே ஒரு இடத்துக்குலாம் போனோன்னா அதை நல்லாவே நான் ஞாபகம் வச்சுருப்பேன். பட் தெரியல, என்னமோ வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு கோயிலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு. பட் எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை. கல்யாணம் ஆன புதுசில் நம்ம வந்திருக்கோன்னு சொன்னார். எந்த இடத்துலலாம் உட்காந்துருந்தோம் அதெல்லாம் கூட காமிச்சார். ஆனால் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. பட் சஷ்வந்த்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சிவன் டெம்பிள். ஸோ நல்ல கூட்டம், செம்ம கூட்டம், செம்ம வேர்வை. சஷ்வந்த் வந்து டென்ஷன் ஆகிட்டு, அம்மா வேர்க்குதுன்னு. அப்புறம் தான் வந்துட்டு பின்ன கோயிலெலாம் அப்படி தான் இருக்கும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். இதுக்கே அப்படி நாங்கள் என்ன மயிலாப்பூர் கபாலீஸ்வர் டெம்பிள் இல்லைன்னா அந்த சாய்பாபா கோயிலெலாம் போயிருந்தா அவ்வளோதான் அவன். ஸோ போயிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 அந்த மாதிரி ஆகுது. போயிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு மூவிஸு எப்போவுமே வந்து ஃபெஸ்டிவல் இல்லை இந்த மாதிரி ஏதாவது நல்ல நாள்னா நிறைய மூவிஸ் போடுவாங்க. ஏதாவது டிவியில் மூவிஸ் பார்த்துட்டு நைட்டு டின்னருக்கு மாவு இருக்குது அண்ட் மதியானம் வச்ச சாம்பார் இதெல்லாமே இருக்குது. கொஞ்சம் சாதம் வேறு இருக்குது. ஸோ எதுவும் வந்து ஸ்பெஷலாக சட்னியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, பிகாஸ் பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ அப்படியே இதெல்லாம் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஹாப்பியாக வந்து தமிழ் நியூ இயர் வந்து முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு எப்படி தமிழ் நியூ இயர் போச்சு? கோயிலுக்கு போனீங்களா?
என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீ எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு, அண்ட் இந்த த்ரூ அவுட் விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். பை.